फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மேகலா டிசைனர் போன வீடியோல பேபி Dress மாடல் 4 பார்த்தோம் இந்த வீடியோல பேபி Dress மாடல் 5 பார்க்க போறோம் வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னதாக நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்க எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இந்த வீடியோல ஒன் சைடு ஸ்லீவ் ரெடிமேடா ரெடி பண்ணி ஃபிட் பண்ண போறோம் கட்டிங்கும் டிஃபரண்டா இருக்கும் எப்படிங்கறத பாத்துக்கலாம் அதுக்கு முன்னதா நீங்க இந்த 4 கிளாஸையும் நல்லா பிராக்டீஸ் பண்ணிக்கங்க அப்பதான் கிளாஸ் இனி போக போக உங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் டெய்லியுமே நீங்க பிராக்டீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்பதான் ஸ்டிச்சிங் எல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் இனி கட்டிங் ஸ்டிச்சிங்க பாத்தறலாம் ஃபர்ஸ்ட் கிளாத்தோட மெஷர்மென்ட் பாத்தறலாம் கிளாத்துடைய நீளம் 11.25 இன்ச் எடுத்துர்க்கேன் அகலம் 11.25 இன்ச் எடுத்துர்க்கேன் நீளமும் அகலமும் ஒரே மெஷர்மென்ட்ல தான் எடுத்துர்க்கேன் ரெண்டு பீஸை இப்படி ரெட்டையா மடிச்சுக்கலாம் க்ளோஸா இருக்குது என்ன பார்த்து இருக்கு ஓபன் சைடு ஆப்போசிட்டா வச்சிருக்கேன் இப்போ அளவு எடுத்துறலாம் நெக்குடைய அகலம் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டருடைய அகலம் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர்ல மார்க் பண்ணனதுல இருந்து 3.5 இன்ச்சுக்கு நீளத்தை மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு பிறகு இப்படி ஒரு கோடு போட்டதுக்கு அப்புறம் ஆம் பகுதிக்கு இப்படி வளைச்சிரலாம் கழுத்துடைய நீளம் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அகலத்தை 2 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கலாம் அதுக்கு பிறகு இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துறலாம் இனி கட் பண்ணிரலாம் இப்ப கட் பண்ணியாச்சு ரெட்டையா கிளாத் வச்சாச்சு ரெண்டு பீஸ் இருக்கு இப்போ நெக் பகுதியில இந்த கழுத்துடைய பகுதி வர்ற வளைவிலேயே இப்படி மார்க் பண்ணிக்கணும் ஸ்ட்ரைட்டா இப்படி ஒரு கோடு போட்டு விட்டுருங்க கோடு போட்டதுக்கு பிறகு கழுத்துடைய பகுதியிலிருந்து ஆம் பகுதிக்கு எத்தனை இன்ச்சுங்கறத அளவு பார்த்துக்கங்க 3 இன்ச் இருக்கு அப்போ சென்டர்ல 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணனதுக்கு பிறகு இந்த ஒன் சைடுல இருக்கிற ஷோல்டர் பக்கத்தை கட் பண்ணிறேன் ஒன் சைடா நெக் வர மாதிரி தான் இன்னைக்கு மாடல் இந்த மார்க் பண்ண இடத்தை அடையாளப்படுத்திக்கலாம் கிளாத்துடைய கட்டிங் முடிஞ்சது பைப்பிங் ஸ்டிட்ச் பண்றதுக்காக வெல்வெட் கிளாத் இன்னைக்கு எடுத்துர்க்கேன் கிளாத்துடைய அகலம் 2 இன்ச்சுக்கு எடுத்துர்க்கேன் நீளம் வந்து நமக்கு தேவையான அளவு வேணும் ஒரு சின்ன பீஸா எடுத்துர்க்கேன் இது ஸ்டிட்ச் பண்ணும்போது இதல என்ன பண்ண போறோம்ங்கறத சொல்லிறேன் இப்போ ஸ்டிச்சிங் பாத்தறலாம் கிளாத்தை இப்ப தனித்தனியா எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஷோல்டர் ஜாயின் பண்ணிரலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு ஆம் பகுதிக்கு பைப்பிங் வச்சிரலாம் பைப்பிங் கிளாத்ல 1/4 இன்ச்சுக்கு உள்பக்கமா ஒரு சைடு மடிச்சதுக்கு பிறகு இன்னொரு சைடு 1/4 இன்ச்சுக்கு உள்பக்கமா 1/4 இன்ச்சுக்கு மடிச்சிட்டு இப்படி ரெட்டையா தான் பைப்பிங் ஸ்டிட்ச் பண்ண போறேன் ரெண்டு சைடுலயும் 1/4 இன்ச் மடிச்சதுக்கு பிறகு சென்டர்ல மெயின் கிளாத் வச்சு இந்த மாதிரி பைப்பிங்க ஆர்ம் ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிக்க போறேன் ஆர்ம் பகுதியில பைப்பிங் வச்சு ஸ்டிட்ச் பண்ணியாச்சு இதுக்கு பிறகு நெக்குடைய வளைவு பகுதியில இருந்து ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிச்சு கழுத்துடைய வளைவு முழுக்க ஸ்டிட்ச் பண்ணி அடுத்த ஆர்ம் கோல் வரைக்கும் சுத்தி வர பைப்பிங் வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்க போறேன்
சொல்லிடுறேன். 2 சைடும் 1/4 இன்ச்சுக்கு மடித்து சென்டரில் மெயின் கிளாத் வச்சு இந்த மாதிரி சுற்றி வர பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கழுத்துலேருந்து ஆம் பகுதி வரைக்கும் சுற்றி வர பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு ஆம் பகுதி ஸ்டிச் பண்ணிடலாம். இது மாதிரி சுற்றி வர ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு திருப்பி ஷோல்டர் இல்லாத பகுதியில் ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சுக்கு ஆம் கோல் கிட்ட 2 ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆம் பகுதியில் ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு முன்பக்கமாக கிளாத்தை இப்படி திருப்பிடலாம். கிளாத்தை திருப்பியாச்சு. இதுக்கு பிறகு இந்த மாதிரி 2 சைடையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 மடி மடித்ததுக்கு சென்டரில் மெயின் கிளாத்தை வச்சு இந்த மாதிரி சுற்றி வர பைப்பிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இடுப்பு பகுதியுடைய சுற்றளவை பைப்பிங்கால் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு உள்பக்கமாக எங்கேயாவது ஸ்டிச்சிங் விட்டுருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணினதுக்கு பிறகு இதுலேயும் 1/2 இன்ச்சுக்கு 2 ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். முன்பக்கமாக திருப்பியாச்சு. இதுக்கு பிறகு ஒன் சைடில் ஸ்லீவ் மாடல் வைக்கிறதுக்காக இந்த வெல்வெட் கிளாத் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் அந்த இல்லைங்கிறத பார்த்துடலாம். இதை எடுத்து வச்சிட்றேன். இப்போது ஒத்தையா கிளாத் வச்சுருக்கேன். ஒத்தையா கிளாத்தை வச்சுட்டு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணினதை ரெட்டையாக மடிச்சுக்கிறேன். இப்போ 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ரெட்டையாக மடிச்சிருக்கேன். அப்போது மொத்த நீளத்துடைய அளவு வந்து 8 இன்ச் இருக்குது. இதை இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சோன்னா 8 இன்ச் ஹைட் இருக்குது. 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். திரும்பவும் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். திரும்பவும் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் 3 இன்ச்சில் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 2 சைடு மார்க் பண்ணினதுக்கு பிறகு ஸ்ட்ரைட்டாக கோடு வரைஞ்சிட்றேன். மூணு கோடு மார்க் பண்ணினதுக்கு பிறகு 3 பீஸாக கட் பண்ணிடலாம். 3 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண பீஸை இந்த மாதிரி லென்த்தாக இழுத்துக்கலாம். வெல்வெட் கிளாத் அப்படிங்கிறனால இப்படி இழுத்தோன்னா ரப்பர் மாதிரி உருண்டு வந்துடும். சைடில் பிசுறு இல்லாமல் ஃபினிஷிங்காக இருக்கும். அதுக்காகத்தான் வெல்வெட் கிளாத் எடுத்திருக்கேன். இப்படி இந்த மாதிரி 3 பீஸையும் இழுத்து விட்டுறலாம். ஸ்டிச் பண்ணி பழகிறவங்க காட்டன் கிளாத்லேயே பண்ணிக்கிங்க. இழுத்து விட்டாச்சு. இழுத்து விட்டதுக்கு பிறகு இந்த 3 பீஸ் மாதிரி ஒட்டுக்கா வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். மூணு கிளாத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு நம்ம ஜடை பின்னுற மாதிரி இந்த 3 கிளாத்தையும் வச்சு பின்னல் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இந்த கிளாத் முழுக்க பின்னல் போட்டுக்குங்க. இப்போ ஃபுல்லாக பின்னியாச்சு. இந்த லாஸ்ட்டில் 3 கிளாத்தையும் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு கீழே இருக்கிற கிளாத்தை ஒரே மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற கிளாத்தில் ஏற்கனவே வெல்வெட் கிளாத்தை உள் பக்கத்தில் இந்த மாதிரி மார்க் வந்திருக்கிறதுக்கு நேராக உள் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சு இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் 2-3 ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னதாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னதாக
இப்படி 2 ஆம் பகுதி ஒரே மாதிரி இருக்க மாதிரி சைடில் மடித்து வச்சுக்குங்க. மடித்ததுக்கு பிறகு ஏற்கனவே ஸ்டிச் வச்சுருக்கிற ஷோல்டருடைய அளவில் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எடுத்துருக்கிற வெல்வெட்டை கிளாத் வச்சு இந்த மாதிரி முன்பக்கமாக இப்படி திருப்பி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போது இந்த அளவு தான் நமக்கு வேணும். அப்படியே உள் பக்கமாக வச்சு இந்த இடத்துல 2-3 ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஷோல்டர் பகுதியில் ஒரு போ ஸ்டிச் பண்ணிடலாம். போ ஸ்டிச் பண்ணுறதுக்காக 8 இன்ச் நீளம், 3 இன்ச் அகலத்துக்கு ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து வெளிப்பக்கம். வெளிப்பக்கத்தை இந்த மாதிரி வெளிப்பக்கத்துக்கு நேராக க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணினதுக்கு பிறகு இப்போ ரெட்டையை மடித்தாச்சு. மடித்ததுக்கு பிறகு இந்த ஓரமாக 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆப்போசிட் ஓரமாக 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி 2 சைடும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இந்த இடம் வந்து க்ளோஸாக இருக்கும். 2 சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. முன் பக்கமாக இப்படி ஓப்பனாக இருக்குது. இனி வெளிப்பக்கமாக திருப்பிடலாம். திருப்பி இந்த கார்னர் பகுதியெல்லாம் நேராக இந்த கார்னர் பகுதியெல்லாம் நல்லா வெளியே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டதுக்கு பிறகு இன்னொரு கார்னர் பகுதியை உள்பக்கமாக இப்படி ஒரு மடி மடித்து முன்பக்கமாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் போவை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ சதுரமாக இருக்கிற பீஸை இந்த மாதிரி ஊசி நூல் எடுத்துக்குங்க. இப்படி பீஸை இந்த மாதிரி 2ஆக மடித்து சென்டரில் மார்க் பண்ணிக்கிங்க. சென்டர் பகுதி வர்றதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணினதுக்கு பிறகு ஒரு பக்கத்துலேருந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்குங்க. நம்ம சாதாரணமாக ஊசி நூல் ஸ்டிச்சிங் கையில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணினதுக்கு பிறகு லாஸ்ட்டாக நூலை இழுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கிற ஸ்டிச்சிங்கை ஃபுல்லாக இப்படி இழுத்து பிடிச்சிக்கணும். அப்போ நல்லா ஃப்ளிட்டாக சுருக்கமாக வரும். இந்த சென்டரை நல்லா இழுத்து பிடிச்சதுக்கப்புறம் நூலால் 2-3 ரோல் சுற்றிக்கிங்க. இந்த மாதிரி சென்டராக கீழேருந்து ஊசியை மேலே விட்டு இப்போ நம்மளுடைய போ ரெடி. சென்டர் பகுதியில் நீங்கள் கிராஸாக இப்படி வேணும்னாலும் ஸ்டிச் பண்ணிக்கிங்க, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னாலும் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. அது நம்மளோட ஆப்ஷன் தான். நான் வந்து இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பிறகு இந்த போவோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு பட்டன் வைக்க போகிறேன். பட்டன் வைக்கலாம், இல்லாட்டி ஸ்டோன் வைக்கலாம். இது வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். இன்றைக்கி வந்து நான் பட்டன் வைக்கிறேன். பட்டனை போவோட கீழ்ப்பகுதியிலிருந்து ஊசி விட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு பிறகு இந்த பட்டனோட பின்புறத்தில் இந்த மாதிரி 2 ஹோல் இருக்கும். அதில் இந்த மாதிரி ஊசியை விட்டு சென்டர் பகுதியில் பட்டன் ஸ்டிச் பண்ணிடலாம். டாப் மாடல் 5 ஃபினிஷிங் ஃபுல்லாக முடிஞ்சது. நம்மளுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.